வடசென்னை படப்பிடிப்பு தளத்தில் தான் பார்த்தேன். வெற்றிமாறன் தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தார். நான் வடசென்னை திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாடியே ரஷ் பார்க்கும் பொழுதே நான் பார்த்துட்டு சொன்னேன், நான் தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகர், அந்த தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகருக்கு முன்னாடி நின்று நடிக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். நான் சொன்னேன், பிரமாதமாக பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ அவங்க அப்பாவை அடிச்சுட்டு ஒரு டைலாக் பேசுவான். அந்த சீனில் மொத்தமாக ஸ்கோர் பண்ணுறது சரண் தான். தனுஷ் அமைதியாக நிற்பார் அவர். அப்போ அதுதான் எனக்கு அவனை அவன் மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்தது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி பார்த்தனோ அப்படி தான் என்னுடைய மாயவளைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த படத்தின் மையப்புள்ளியே சரண் தான். அவனை கூப்பிட்டே, நீ பண்ணுறியான்னு கேட்டேன். சார் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் சார் நான் அப்படின்னா. நான் ஹீரோவாக கேட்டுட்ருக்காங்க சார், ஒரு படம் 2 படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா. இதில் ஹீரோலாம் இல்லைடா, எல்லாமே கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு. அதனால் என்ன சார், பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன் அப்படின்னா. படம் முடிஞ்சிருச்சு. படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான். நான் கூடுதலாக அவனுக்காக இதை சொல்லலை. அந்த படத்தோட மையப்புள்ளியே அவன் தான். அவனை சுற்றி தான் கதையே நகரும். அவன் தான் எல்லா டேர்னிங் பாயிண்ட்டையும் ஏற்படுத்துகிற படத்தில். அந்த படப்பிடிப்பு தளத்தில், வடசென்னை படப்பிடிப்பு தளத்தில் எப்படி பார்த்தனோ அல்லது மாயாவளியில் எப்படி பார்த்தனோ இப்போவும் அப்படி தான் இருக்கான். அவன்கிட்ட அந்த பணிவு, அந்த அன்பு, அந்த அடக்கம் துளி கூட மாறலை. அவன் போக வேண்டிய உயரம் இன்னும் நிறைய இருக்குது. திறமையான ஒரு நடிகன். சும்மா ஒருத்தவங்களை முகஸ்துதிக்காக சார் சார்னு சொல்கிறது வேறு, அன்பால் சொல்கிறது வேறு. அப்படி அவன் உண்மையிலே அன்பாலையும் அடக்கத்தோடையும் சொல்ல, அந்த வகையில் சரண் போக வேண்டிய உயரம் தூர. நிச்சயமாக சரண், உனக்கு இறைவனுடைய அருள் இருக்கும். அது ஒரு நல்ல துவக்க விழாவாக இருந்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் கண்ணனையும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக தெரியும். மணிரத்னம் என்ற ஒரு பட்டறையிலிருந்து, அந்த ஜாம்பவான்ட்டிருந்து வந்ததில் யாருமே சோட போனது கிடையாது. சமீபத்தில் வந்த வெற்றி படங்களின் இயக்குனர் பெயரை கேட்டாலே டக்குன்னு சொல்ல தெரியாது. அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வெற்றியை கொண்டாடி முடிவதற்குள் அடுத்த வெற்றி சேர்ந்துடுது. ஒரு வெற்றியை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 2 வீக்ஸ் தான் அதுக்கு அடுத்து இன்னொரு வெற்றி வந்துடுது. மகாராஜாவின் வெற்றி நம்ம முழுவதுமாக வாங்கிறதுக்குள்ளே கல்கி முழுவதுமாக ரசித்து முடிக்கிறதுக்குள்ளே இந்தியன் 2. இப்படி ஒன்று மேலே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் இந்த துறையில் இருக்கிறது பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், பாலுமேந்திரா காலகட்டத்தில் இருந்தது போல் இல்லை. இப்போது அவங்களுக்கெல்லாம் நீண்ட நெடிய பயணம் இருந்தது. இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் டேமாக இருக்குது. அதில் ஒரு இயக்குனர் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறது, அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் திறமை இருக்கணும், அணுகுமுறை இருக்கணும். அதை தாண்டி மக்களிடத்தில் ரசனையை புரிஞ்சுக்கணும். அது இருந்தால் தான் சஸ்டெயின் ஆக முடியும். தம்பி ராமையா அண்ணனை நான் எனக்கு தொடக்க காலகட்டத்தில் பழக்கம் இல்லை, சமீப காலத்தில் தான் அதிக பழக்கம். ஆனால் தூரத்தில் இருந்தே நமக்கு பழகலைனாலும் ஒருத்தரை பிடிக்கும் இல்லையா, அதுபோல் அவரை எனக்கு பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும். கும்கி படமாக இருக்கட்டும், வினோதய சித்தம் படம் பார்த்துட்டு நான் இப்படி ஒருத்தர் அந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. வினோதய சித்தம் படத்தில் தம்பி ராமையா அண்ணன் பண்ணினேன். பேர் தம்பி, ஆனால் அண்ணன் தான் கூப்பிட்டாகணும். நம்ம அதுக்காக தம்பி சொல்ல முடியாது. ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இப்போது இன்றைக்கி காலையில் கூட இந்தியன் பார்த்துட்டு வந்தேன் நான். அவ்வளவு ஜாம்பவான்களுக்கு நடுவில் அவர் நிற்கிறார். அவருடைய கேரக்டரு தனி ஒருவனில் பக்கத்தில் அரவிந்த் சாமி பக்கத்தில் இருந்து அவரை ஓவர் கம் பண்ணுவார். அவருடைய பர்ஃபார்மன்ஸில் எங்கேயுமே ஒரு புள்ளி கூட சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணனுடைய நடிப்பு இருக்கும். அதே போல் கிங்ஸ்லி அவருடைய நான் படம் பார்த்து, நெல்சனுடைய 2 படங்கள்லையும் பார்த்து அப்படி சொல்லுவார், ஒரு கையை வச்சுக்கிட்டு, ஓ இப்படி வர்றியா அப்படிம்பார் கையை வச்சு. உன்னை கூப்பிட்றாரு, ஏதோ விட்டுட்டு போயிட்டியாம்னா ஆஃபீஸர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் மக்கள் சிரிக்க வைக்கிற அந்த ஒரு வித்தையை கிங்ஸ்லிக்கிட்ட இருக்குது. அப்போது எல்லாமே திறமையான 3 ஆட்கள் அந்த விளம்பரத்தில் இருக்காங்க. ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர் இருக்கார். ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பார்ப்பதற்கும் அல்லது மக்களை போய் சேர்வதற்கும் தகுதியுள்ள படமாக மாறும். பாலு சாரை விட்டேன். பாலு சாரை அவரை எனக்கு ஒரு 20 வருஷமாக தெரியும். ராம்ஜி எனக்கு அறிமுகமான காலகட்டத்திலேருந்து பாலு சாரை தெரியும்.
அவர் பாலா கூட 2 படம் பண்ணார். அவரும் அதே தான். அப்படியே சிரித்த முகம், ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அணுகுமுறை, ரொம்ப ஆடம்பரம் இல்லாதது. ஆனால் ஒளிப்பதிவில் பிரம்மாண்டத்தை கொடுக்கறதுல பாலுவுக்கு இணை பாலு தான். அவரும் நண்பர் தான் எனக்கு. ஸோ எல்லாம் நண்பர்களாக நிறைந்திருக்கிற இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடையணும்னு வாழ்த்துறேன். கண்டேன் காதலை என்ற ஒரு படத்தில் ஒரே ஒரு காட்சி தான் எனக்கு நடிப்பதற்காக தம்பி கொடுத்தான். நாங்கள் மைனா படம் எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது ஃபைனான்ஸ் விஷயமாக எனது சகோதரர் பிரபு சாலமன் அவர்களும் அந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்த ஜான் மேக்ஸ் அவர்களும் கோயம்புத்தூர் சென்றிருந்த பொழுது இந்த பணம் அது சம்மந்தப்பட்ட டிஸ்கஸ் இடையில் ஒரு கேப் கிடச்சிருக்கு. கண்டேன் காதலை படத்தை பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் வந்த காட்சி தம்பி சந்தானம் அவர்களோடு மறைந்த அமரர் மரியாதைக்குரிய மனோபலா சார் அவர்களோட காம்பினேஷன் வெடிச்சிரிப்பாக சிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னடா டோட்டலாக நியூ ஃபேஸை வச்சு எடுத்துகிட்டு இது எப்படி கனெக்ட் ஆகும்னு நினச்சிக்கிட்டு ஒரு பதட்டத்தில் இருந்து பார்க்க இருக்குது. அப்போ பிரபுசாலம் சார் அடிக்கடி சொல்லுவார், நம்மளும் ஒரு நடிகனை வச்சு தாயா படம் எடுக்கிறோம். ஸோ அன்று முதல் நான் பலதை எந்த காலத்தில் மறக்காதவன். தம்பி கண்ணனை பார்க்கும் நேரமெல்லாம் அது எனக்கு தம்பி அமீர்கள் அவர்கள் சொல்வதைப் போல ஒரு படம் என்பது ஏற்றம் இறக்கம் இருக்கும். தம்பி கண்ணன் விதிவிலக்கல்ல, ஆனால் கடுமையான உழைப்பாளி. அவருடைய ஏற்றத்தில் பங்கு பெறுவதல்ல, அவன் இறக்கத்தில் தடுமாறுகிற பொழுதும் தாங்கி பிடிக்கக்கூடிய இதயங்கள் நிறைய பேர் அன்பு தம்பி சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஸோ அதனுடைய காட்சி தான் இவ்வளோ பெரிய பணபலம் அல்லது அதிகார பலம். நான் நினைத்தால் அந்த தம்பியினுடைய சங்கடத்தை போக்க முடியும் என்ற வல்லமை கொண்டவர்களால் அனைவரும் என் அன்பு தம்பி கண்ணன் அவர்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒரு போராளிக்கு, கடின உழைப்பாளிக்கு எவரெல்லாம் கை கொடுத்து உச்சத்துக்கு அழைத்து செல்கிறார்களோ அத்தனை பேரும் கடவுளுடைய பிரதிநிதிகள். வளம் கொளித்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பலம் கொடுப்பது என்பது வாழ்க்கை அல்ல. தடுமாறி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் கொண்ட ஒரு கலைஞனுக்கு கரம் கொடுப்பது என்பது கடவுளுடைய நேரடி ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள். அந்த வகையில் தம்பி மறுபடியும் அதே தான். நல்ல ஆத்மாக்கள் ஒன்று கூடியிருக்கிறது. நான் கண்ணனை பார்க்கிற பொழுதெல்லாம் பாலசுப்ரமணியம் சார் எப்படி பெரிய ட்ரெண்ட் செட்டு மூவிகளாக பண்ணியவர் பாலசுப்ரமணியம் சார் பயங்கர பீக்கு. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சியினுடைய சேர்மன் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. ஒரு செகண்ட் அவருக்கு நேரம் கிடையாது. ஆனால் கண்ணன் எந்த நிகழ்வு எங்கே நடத்தினாலும் பாலு சார் நிற்கிறார். நான் நினைப்பேன், இப்படி நேரத்தை ஒதுக்கி நிற்கிறார் அப்படின்னு. அதே போல தான் தம்பி கிங்ஸ்லி நல்ல ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். தம்பி சமுத்திரக்கனி நான் நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். ஆக நல்ல ஆத்மாக்கள் ஒன்று கூடினால் அறிவு இந்த உலகத்தை இயக்குவதில்லை. அறிவு அப்பப்போ யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் குணம், மனம் அவனிடம் இருக்க வேண்டும். அந்த நல்ல குணமும் அந்த உழைக்கும் திறனும் மற்றவர்களிடம் இப்பொழுதும் அந்த அவாஞ்சியாக இருக்கக்கூடிய அந்த குணமும் தான் கண்ணனை வழிநடத்துகிறது. நிச்சயமாக யுவன் தந்திரன் எப்படி ஒரு பரபரப்பான ஒரு பேச்சை கொடுத்ததோ அதை தாண்டிய ஒரு சூழலாக நிச்சயம் இந்த படம் இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்கும் என் அன்பு தம்பி கண்ணன் சார்பில் மீண்டும் எனக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணன் சார் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு படம் பண்ணணுன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு படம். பட் இந்த தடவை கரெக்டாக மீட் பண்ணோம். கதை சொன்னார், சூப்பராக இருந்தது. அது எந்திரன் 2 மாதிரி தந்திரன் 2 அது ஒரு 300 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா ஒரு 25 கோடி அதை கலெக்ட் பண்ணி கொடுப்போம்னு நினைக்கிறேன் நான். ப்ரொடியூசர் சார் கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணிவிடுவோம். பாலசுப்ரமணியம் சார் அவர் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு. அழகிய தமிழ் மகன் ஒரு படம், அதில் ஒரு ஸ்பாட்டுக்காக லைட்டிங் பண்ணியிருந்தேன். சார் மறந்துருப்பார்னு நினைக்கிறேன். அந்த பொன்மகள் வந்தால் அந்த லைட்டிங் நான் தான் சார் பண்ணேன். மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அமீர் அண்ணனை எப்படியும் தமிழ் சினிமா எந்த காலத்துலேயும் மறக்க முடியாது. எத்தனை தலைமுறை வந்தாலும் பருத்தி வீரனையும் மறக்க முடியாது, அமீர் அண்ணனையும் மறக்க முடியாது. ஆனால் அது ஒரு புக்குன்னு காலம் ஃபுல்லாக அதை படிச்சுட்டு தான் சினிமா எடுக்க முடியும். தம்பி ராமாய் அண்ணன் எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். இந்த வள்ளி மயில் ஒரு படம் பண்ணோம். அண்ணன் நடிப்பெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம அண்ணனுடைய பிளெஸிங் இருந்தால் போதும். மற்றபடி எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.